people and also the supporters எனக்கு வந்து என்னோட நிர்வாகிகள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தனால தான் இவ்வளோ தூரம் என்னால் நிற்க முடியுது. இது வந்து இதுக்கான ஒரே தளபதிக்கான ஒரு மருமகமாக தான் நான் செயல்பட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கான தேவைகளை வந்து செய்யறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். இதுக்கு வந்து அமைச்சர் பதவியும் கிடையாது. இப்பயே உள்ள வந்தாச்சு. அதனால இப்ப இருந்தே இந்த செகண்ட்ல இருந்தே வந்து மக்கள் பணிக்காக என்றும் மக்கள் பணியில் டாக்டர் கனிமொழி சந்தோஷம். ஜனநாயகம் ஜனநாயகத்துக்கிடையே வந்து இப்போ யாரும் மெயினா வந்துட்டு இந்த டிச் வசதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா ஒரு 25 நாள் தான் வந்து எங்களுக்கு கேம்பெயின் டைமிங்கே கிடைச்சது. அதிலே பெரும்பாலும் இந்த அளவுக்கு வந்து தொகுதி முன்னேற்றம் சுத்தமா இல்லாம இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த வந்து நான் கண்டிப்பா கொண்டு வருவேன். கவுண்டமலை வந்து தமிழகத்தில் 2வது பெரிய தொகுதி மேடம். இப்போ அதில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. என்னென்ன வாக்குறுதிகள் மக்களுக்கு நிறைவேற்ற போறீங்க? உங்களோட பிரதான பிரச்சனைகள் என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? மெயினா வந்து இந்த பேசிக் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவை நான் அதுதான் சொல்றேங்க. இன்னைக்கு தான் உள்ள வந்திருக்கோம். இந்த செகண்ட்ல இருந்து அதுக்கான வேலைகள் வந்து ஏன்னா உள்ள வரதுக்கான முயற்சிகள் இத்தனை நாள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பிளெஸிங்ல வந்து நம்ம வந்தாச்சு. இதுக்கு மேல வந்து மக்களுக்கான மெயினா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து கவுண்டமலை தொகுதியில வந்து சரியில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 65% வந்து ரூரல் சர்க்குலேஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா ஒரு படிப்படியா எல்லா வேலைகளும் நம்ம செஞ்சு கொடுப்போங்க. அதுல முதல்ல என்ன அடிப்படை தேவைகள் என்னவோ அந்த அடிப்படை தேவைகளை வந்து குடிநீர் ஆகட்டும், டிச்சு கழிவுகள் ஆகட்டும், ரோடு வேலையாகட்டும், இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் இந்த மாதிரி கூடிய இந்த பேசிக் விஷயத்தை ஃபர்ஸ்ட் கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். கவுண்டமலையை பொறுத்த வரைக்கும் மக்களோட அன்பு வந்து தளபதிக்கும் சரி எனக்கும் சரி என் மேல இவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் வச்சு பண்ணக்கூடிய மக்களுக்கு அவங்களோட தேவைகள் என்ன நிறைய இடத்துல போய் எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே கேட்கலைங்க. மக்கள் அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் என்னவோ அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை வந்து செஞ்சு கொடுங்க. கவுண்டமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. மக்கள் பணியில செய்யறதும் மக்கள் உங்களோட ஆதரவு கொடுக்கறதும் எந்த அளவுக்கு இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாரும் அந்த ஒரு டீவியேஷன் இருந்துட்டே இருந்துச்சு. பெண் வேட்பாளர் நம்மளால வந்து சக்சஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு உதாரணம் நான். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு மெயினான விஷயம் வந்து தமிழக வெற்றி கழகம் த்ரோல வந்து ஒரு பெண் வேட்பாளராக நான் வந்ததுனால எனக்கு வந்து அந்த ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கிடைச்சதுங்க. அதனால மக்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கும்போது நீங்க ஈஸியாக நான் அணுகலாம். பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆண்களுக்கும் கூட. பீப்புள் அண்ட் ஆல்சோ தி சப்போர்ட்டர்ஸ் எனக்கு வந்து என்னோட நிர்வாகிகள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தனால தான் இவ்வளோ தூரம் என்னால் நிற்க முடியுது. இது வந்து இதுக்கான ஒரே தளபதிக்கான ஒரு மருமகமாக தான் நான் செயல்பட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கான தேவைகளை வந்து செய்யறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். இதுக்கு வந்து அமைச்சர் பதவியும் கிடையாது. இப்பயே உள்ள வந்தாச்சு. அதனால இப்ப இருந்தே இந்த செகண்ட்ல இருந்தே வந்து மக்கள் பணிக்காக என்றும் மக்கள் பணியில் டாக்டர் கனிமொழி சந்தோஷம். ஜனநாயகம் ஜனநாயகத்துக்கிடையே வந்து இப்போ யாரும் மெயினா வந்துட்டு இந்த டிச் வசதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா ஒரு 25 நாள் தான் வந்து எங்களுக்கு கேம்பெயின் டைமிங்கே கிடைச்சது. அதிலே பெரும்பாலும் இந்த அளவுக்கு வந்து தொகுதி முன்னேற்றம் சுத்தமா இல்லாம இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த வந்து நான் கண்டிப்பா கொண்டு வருவேன். கவுண்டமலை வந்து தமிழகத்தில் 2வது பெரிய தொகுதி மேடம். இப்போ அதில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. என்னென்ன வாக்குறுதிகள் மக்களுக்கு நிறைவேற்ற போறீங்க? உங்களோட பிரதான பிரச்சனைகள் என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? மெயினா வந்து இந்த பேசிக் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவை நான் அதுதான் சொல்றேங்க. இன்னைக்கு தான் உள்ள வந்திருக்கோம். இந்த செகண்ட்ல இருந்து அதுக்கான வேலைகள் வந்து ஏன்னா உள்ள வரதுக்கான முயற்சிகள் இத்தனை நாள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பிளெஸிங்ல வந்து நம்ம வந்தாச்சு. இதுக்கு மேல வந்து மக்களுக்கான மெயினா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து கவுண்டமலை தொகுதியில வந்து சரியில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 65% வந்து ரூரல் சர்க்குலேஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா ஒரு படிப்படியா எல்லா வேலைகளும் நம்ம செஞ்சு கொடுப்போங்க. அதுல முதல்ல என்ன அடிப்படை தேவைகள் என்னவோ அந்த அடிப்படை தேவைகளை வந்து குடிநீர் ஆகட்டும், டிச்சு கழிவுகள் ஆகட்டும், ரோடு வேலையாகட்டும், இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் இந்த மாதிரி கூடிய இந்த பேசிக் விஷயத்தை ஃபர்ஸ்ட் கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். கவுண்டமலையை பொறுத்த வரைக்கும் மக்களோட அன்பு வந்து தளபதிக்கும் சரி எனக்கும் சரி என் மேல இவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் வச்சு பண்ணக்கூடிய மக்களுக்கு அவங்களோட தேவைகள் என்ன நிறைய இடத்துல போய் எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே கேட்கலைங்க. மக்கள் அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் என்னவோ அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த வந்து செஞ்சு கொடுங்க. கவுண்டமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. மக்கள் பணியில செய்யறதும் மக்கள் உங்களோட ஆதரவு கொடுக்கறதும் எந்த அளவுக்கு இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாரும் அந்த ஒரு டீவியேஷன் இருந்துட்டே இருந்துச்சு. பெண் வேட்பாளர் நம்மளால வந்து சக்சஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு உதாரணம் நான்.
இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு மெயினான விஷயம் வந்து தமிழக வெற்றி கழகம் த்ரோல வந்து ஒரு பெண் வேட்பாளராக நான் வந்ததுனால எனக்கு வந்து அந்த ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கிடைச்சதுங்க. அதனால மக்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி, பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக நான் அணுகலாம். பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆண்களுக்கும் கூட.